வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகள் இன்று மொட்டையடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மதியழகன் நேரலையில் இணைகிறார். கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மதியழகன், 26வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகளுடைய போராட்டம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? தகவல்களை, கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். மனோஜ், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், தேசிய நதிகளை இணைக்க வேண்டும், முதிய விவசாயிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் தமிழக விவசாயிகளுடைய போராட்டமானது இன்று 26வது நாளை எட்டி இருக்கிறது. 26வது நாளான இன்று விவசாயிகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது பிரபலங்களோ யாரும் இன்று நேரில் வந்து ஆதரவு தரவில்லை. இந்த நிலையில் தமிழக புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தினரும் மற்றும் அது மட்டுமில்லாமல் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உள்ளிட்ட இது பல்வேறு பிரிவினர் இன்று விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மொட்டையடிக்கும் போராட்டம் நடைபெற்றது. அதாவது இதற்கு முன்பாக ஒரு பக்கம் மட்டும் மொட்டையடித்து போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் முழு மொட்டையாக அடித்து இன்று விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக ஐயாக்கன் அவர்களிடமே கேட்கலாம். ஐயா, இன்னைக்கு மொட்டை அடிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த நிலையில் நேற்று நீங்க ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற பொழுது டெல்லி காவல்துறையினர் உங்களை பிரதமர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதாக உறுதியளிச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க. இன்று அந்த உறுதி என்ன ஆச்சுங்க ஐயா? நாங்கள் கடந்த 26 நாட்களாக ஜந்தர் மந்தர் டெல்லியில் ரோட்லேயே படுத்துருக்கோம், ரோட்லேயே சாப்பிட்றோம், ரோட்லேயே வந்து உட்காந்து போராட்டம் நடத்துகிறோம். அதனால் மாண்புமிகு ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அவர்கள் கடன் தள்ளுபடியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு லாபகரமான விலை கொடுத்தா நாங்கள் கடன் தள்ளுபடி இது கேட்கலான்னு இது போய் எங்கள் முற்றுகையெல்லாம் போனோம். போலீஸாருக்கும் எங்களுக்கு தள்ளுமுள்ள அடிப்படை ஆயிடுச்சு. அவங்க அத்திச்சாதி பண்ணாங்க. அப்புறம் எங்களை ஒரு 17 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அப்புறம் சாயந்தரமாக நீங்கள் வந்து வாங்க டிசிகிட்ட பேசலான்னு கொண்டு போனாங்க. நாங்கள் கோமணத்தோடு தான் போயிருந்தோம். அங்கேயும் அந்த டிசி ஆஃபீஸினுடைய வரலாற்றிலே கோமணத்தோடு உள்ளே போய் நாங்கள் தான் பேசினோம். 5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இது மாதிரிலாம் ஒம்பெல்லாம் இழுக்க வேணாம், பிரச்சனைலாம் பண்ணாதீங்க, நாளைக்கு உங்களை வந்து பிரதம மந்திரி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட ஒரு மனு வாங்கிட்டாங்க. காலையில் இன்ஸ்பெக்டர் வந்தார், கேட்டேன், 12 மணிக்கு மேலே போகலான்னாரு. இப்போ நான் கூப்பிட்றேன் இருங்க, அங்கே பிரைம் மினிஸ்டர் ஏதோ முக்கியமாக வேலை இருக்கார், வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ எங்களை அப்போதைக்கு காலங்கடத்துவதற்கு இல்லை தள்ளி வைப்பதற்கு, போராட்டத்தை கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்காக கூட சொல்லியிருந்திருக்கலாமா, இல்லை உண்மையாகவே சொன்னார்னா வந்தால் தான் எங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் எங்களை வந்து நீங்கள் வந்து இல்லை நான் சொன்னேன், நாங்கள் போய் போராட்டம் நடத்தினேன், எங்களை அரெஸ்ட் பண்ணி திகார் ஜெயிலில் போட்டுருங்க சார், அங்கேயாவது உள்ளே நல்லா ஒரு நல்ல படுத்துருப்போம், அவங்க நல்லா இருக்குங்க, இங்கே இதே கிடக்கிறோம், அது இல்லாமல் எல்லாத்துக்கும் காலெல்லாம் பாருங்கள் கொப்பளம் வந்துருச்சு, கை காலெல்லாம் அப்படின்னா. திகார் ஜெயிலில் இடமே இல்லை, தமிழ்நாடு ஜெயிலுக்கு போங்க, ட்ரெயின் ஏற்றி விட்றேன்னாரு. நான் சொன்னேன், ட்ரெயின் ஏற்றினா செயின் புல் தான் பண்ணுவேன், ட்ரெயின் போகாது, பயணம் செய்கிற மக்களுக்கும் கஷ்டம், அதனால் வேணாம் சார்னா. அப்பதான் கூட காவல்துறையினர் வந்து உங்களை பிரதமர் வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இது தொடர்பாக உறுதியாக அவர்கள் எதுவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்களா? நாங்கள் நம்புறது தான் எங்களுடைய கடமை. ஏன்னா நான் மோடி ஐயாவையும் நம்பி தானே வந்திருக்கோம். நாங்கள் இந்த பசுவுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாரு, பசு வளர்க்குறதே நாங்கள் தான், அதை காப்பாற்றுறதே நாங்கள் தான். எங்களை காப்பாற்ற மாட்டேங்கிறாரே, காப்பாற்றுவோன்னு நம்பி தான் வந்திருக்கோம். காப்பாற்றினா உண்டு, காப்பாற்ற மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போய் நன்றி. அதாவது மனோஜ், நேற்று இவர்கள் அந்த ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற அந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது இவர்கள் இந்த விவசாயிகள் போராடக்கூடிய பகுதியை சுற்றும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு தற்காலிக பாதுகாப்பிற்காக மத்திய படையை சேர்ந்த வீரர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாக, அதாவது இவர்கள் அந்த முற்றுகையிட சம்பவத்திற்கு முன்பாக இங்கு துணை ராணுவ படையினர் யாரும் இந்த பகுதியில் கிடையாது. இதைத் தொடர்ந்து நேற்று இவர்கள் இந்த பகுதியை கடந்து ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்றதை தொடர்ந்து தற்பொழுது இங்கு துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். மனோஜ், மதியழகன், 26வது நாளாக டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்பாக கள நிலவரங்களை களத்திலிருந்து பதிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.